மீட்பராம் ஆண்டவர் இயேசுவின் அற்புதமான தூய நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். அனுதினமும் வாஞ்சையோடு கூட பரிசுத்த பைபிளை வாசியுங்கள். ஆவியானவர் உங்களோடு பேசுவார். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை தேவ வசனத்தின் வழியாய் ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருவார். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் இயேசுவின் முகத்தை ஜெபத்தில் தேடுங்கள். எல்லா தீர்மானங்களையும் தேவன் மாற்றி விடுவார். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்க தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. என் அன்பானவர்களே, இன்றைக்கு உலகம் முழுவதும் பாவங்களாலே, பாவ செயல்களாலே, பாவ திட்டங்களாலே, பாவ வாழ்க்கையாலே எல்லாம் சீரழிந்து போயிருக்கிறது. மேல் பூச்சுக்காக ஜனங்கள் பக்தியோடு இருப்பது போல் காட்டிக்கொண்டாலும் வாழ்க்கையெல்லாம் பாவமும் அக்கிரமும் வேசித்தனமும் கெட்ட நடத்தையும் திருடும் பொய்யும் மோசமும் நாசமும் கொலையும் கொள்ளையும் மதவெறியும் ஜாதி வெறியும் பலவிதமான வர்ணிக்க முடியாத துன்மார்க்கங்களும் இன்றைக்கு உலகிலே தலைவிரித்தாடுகிறது. பிசாசு பாவத்தின் எஜமானன். அவன் மனிதனை பாவம் செய்ய வைக்கிறான். அந்த பாவத்துக்கு மனிதன் அடிமையாகும் போது அந்த பாவமான மனிதன் சகல அநீதிகளையும், சகல அக்கிரமங்களையும், சகல கொலைகளையும் கொள்ளைகளையும் மதவெறிகளையும் சகல கேடுபாடுகளையும் அவன் தண்ணீர் குடிப்பது போல் செய்கிறதை இன்றைக்கு சமுதாயத்தில் காண்கிறோம். காயன் பாவ ஆவியால் நிரப்பப்பட்டதுனால தன் தம்பி ஆபேலை அவன் கொலை செய்தான். அன்று முதல் இன்றைய வரைக்கும் உலகிலே பாவ ஆவியால் பிடிக்கப்பட்டவர்கள் தான் மதம், இனம், பணம், பதவி என்று சொல்லி ஒருவர் கொள்ளுகிறார்கள். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் மேல் பொறாமைப்பட்டு பல பேர் உங்களை எதிர்ப்பதற்கு காரணம் அவர்களுக்குள்ளே பாவம் இருக்கிறது. உங்கள் நண்பர்கள் மத்தியில், நீங்கள் படிக்கிற இடத்துல, நீங்கள் பழகும் இடத்துல, நீங்கள் தொழில் புரியும் இடத்துல, வியாபாரம் பண்ணுகிற இடத்துல பல காரணங்களினால உங்களை மற்றவர்கள் வெறுத்து தள்ள காரணம் பாவம்தான். ஆகத்தான் பைபிள் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். என் அன்பான தேவ ஜனங்களே, ஆண்டவராக இயேசுவோ பாவிகளை மீட்டு ரட்சிக்கிறது. பிசாசின் பிள்ளைகளாக இருந்தவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்கள் பாவங்களிலிருந்து அவர்களை விடுவித்து பரலோக தேவனுடைய பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் மாற்றுகிறார். நாம் எல்லோரும் ஒரு காலத்தில் பாவத்தினால் பிசாசின் பிள்ளைகளாக இருந்தோம். ஆனால் இரக்கமுள்ள தேவன் நம்மேல் இரக்கம் வைத்து நமது பாவங்கள் எல்லாம் அவர் எண்ணாமல் நம்மேல் வைத்து நித்திய அன்பு சிலுவையில் தனது உயிரை நமக்காக கொடுத்து நம்மை மீட்டு நம்மை பரலோக பிதாவின் பிள்ளைகளாக மாற்றிவிட்டார். சத்தியத்தில் நடக்க, உண்மையில் நடக்க, நீதியில் நடக்க, நேர்மையாக இருக்க, தியாகமாக இருக்க, அன்பாக இருக்க, மன்னித்து வாழ, எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ, இவை எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஜனங்களாக நாம் எல்லோரும் வாழ இயேசு சாமி தன்னையே நமக்கு கொடுத்து மாற்றிவிட்டார். ஆகவே அருமையானவர்களே, பாவத்தை வெறுக்கும் போதெல்லாம் நீங்கள் பிசாசை தூர துரத்தி விடுகின்றீர்கள். பாவ பழக்க வழக்கங்களை வெறுத்து தள்ளுங்கள். இயேசுவின் பலத்தால் பிதாவின் பிள்ளைகளாக மாறும்போதுதான் உங்கள் வாழ்க்கையே பரிபூர்ணமாய் மாறும். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, பாவத்தில் இருக்கிறவன் பிசாசின் பிள்ளையா இருக்கிறான். ஆனால் பாவத்தை வெறுத்து விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவண்டை வருகிறவன் பிதாவின் பிள்ளையாக மாறுகிறான். அப்படியாக என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த வசனத்தை உணரும்படி செய்யுங்க ஆவியானவரே. பிதாவின் பிள்ளைகளாக எல்லோரும் மாறும்படி ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக.
இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.